திருவண்ணாமலை தொகுதி. இதுல ஏவா வேலு, ஈவி வேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவா வேலு வந்து திமுக சார்பிலும், திரு ஏழுமலை பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும், திரு ஆறுமுகம் ஆவேகா சார்பிலும், திரு விக்னேஷ் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து திருவண்ணாமலை வந்து போட்டி போடுறாங்க. திருவண்ணாமலை திரு அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை தொகுதியில சென்ற முறை திரு வேலு அவர்கள் 66.7% வாக்குகளும், திரு தணிகை வேல் அப்படின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு நபர் 20.9%, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7% வாக்குகளும் திருவண்ணாமலையில் பெற்றிருக்கிறது. மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா 3% வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட 1% வாக்குகள் தான் பெற்றிருக்கு. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் இருந்தாங்க. இந்த இடத்த நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திருவண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு வந்து திமுகவின் ஒரு கோட்டை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தொகுதியை திரு ஏவா வேலு அவர்கள் எந்த மாதிரி ஒரு கையில வந்து எப்படி பிடிச்சி பாருங்க. எத்தனை சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பல தேர்தலா வந்து திரு ஏவா வேலு அவர் தான் வந்து அவர் மேல பல விமர்சனங்கள் வச்சா கூட அவர் அந்த தொகுதி மக்கள்கிட்ட என்ன பண்றாரு தெரியல, என்ன மேஜிக் பண்றாங்க தெரியல. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே எப்படின்னா அந்த பாரம்பரியமான கட்சிகள் வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க, அந்த பகுதி மக்களை வந்து எப்படின்னா அவங்க வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை விதமான அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா கூட அந்த தொகுதி மக்கள் வந்து அவங்களை கண்டிப்பா வெற்றி அடைய வைப்பாங்க. இது எல்லா கட்சிகளும் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் மாற்று கட்சிகள் வந்து இந்த மாதிரி நம்ம பெற முடியும் அப்படின்னு எல்லா கட்சியும் நம்புங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 67% வாக்குகள் வாங்கிய திரு ஏவா வேலு அவர்கள் இந்த முறை 55% வாக்குகள் தான் வாங்குறாரு. ரொம்ப எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்காங்க. அண்ணாமலை கோயில்ல வந்து ரொம்ப தெலுங்கு ரொம்ப அதிகமா பேசக்கூடியவர்கள் ரொம்ப நம்ம அங்க விடுறாங்க அப்படின்ற ஒரு சில எதிர்ப்புகள்லாம் அங்க இருக்கு. இருந்தா கூட அப்பயுமே அவர் வந்து 55% வாக்குகள் வந்து ரொம்ப சாதாரணமா பெறக்கூடியவரா இருக்காரு திரு ஏவா வேலு அவர்கள். அதிமுக 21-20% வாக்குகளும் அங்க ஒன்றும் பெருசா அதிமுக அது பிஜேபி நம்ம பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் அது பெரிய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல. அதிமுக வந்தோட கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பெரிய அவங்க வந்து அந்த கோயில் இருக்கிறதுனால அவங்க நம்பி போறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல வந்து கிடைக்கல. நாம் தமிழர் 7-13% வாக்குகள் வந்து திருவண்ணாமலையில பெறுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 12% வாக்குகள் வந்து தாவேக்கா பெறுறாங்க. அங்க பாருங்க மறுபடியும் தாவேக்கா சிட்டி பேஸ்னாலே அங்க தாவேக்காக்குன்னு வந்து ஒரு ரொம்ப தேட்டருங்க இருக்கிற இடம். அந்த திருவண்ணாமலை ரொம்ப அந்த மெயின்ல வந்து ரொம்ப தேட்டருங்க இருக்கு. அதை ரொம்ப ரசிகர்கள் பாக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காக்கு வந்து ஓட்டுகள் வந்து வாக்குகள் வந்து அதிகமா விழக்கூடிய ஒரு தொகுதியா திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த ஒரு தொகுதியில வந்து தாவேக்காக்கு ஓரளவுக்கு வந்து 12-13% வாக்குகள் வந்து கிடைக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா அந்த 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 ஆலயத்தை சுற்றி இருக்கிற பல இடத்துல வந்து தமிழ் ரொம்ப வந்து டவுன் ஆகிறதுனால ரொம்ப பேர் நம்ம கேட்டதுல ரொம்ப பேர் வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல நாம் தமிழர் கொஞ்சம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ ஃபைனலா வந்து இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுக ரொம்ப சர்வசாதாரணமா வந்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வந்து அடிச்சுன்னு போயிடுவாங்க. சென்னை மாதிரியே பாருங்க, சென்னையில எவ்வளவு வருதோ அதையோட அந்த அளவுக்கு லீடிங் வச்சிருக்கிறாங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை தொகுதி. அடுத்து நம்ம பார்க்க போறது கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கும் அடுத்த தொகுதி. அந்த தொகுதியில திமுக சார்பாக திரு பிச்சாண்டி அவர்களும் எஸ் ராமச்சந்திரன் அப்படின்ற அதிமுகவை சார்ந்தவரும் திரு டி ராஜா மற்றும் வி லோகநாதன் தாவேகா முறையே என்டிகே நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர் வந்து போட்டி போடுற இந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா திரு பிச்சாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட 51.34% வாக்குகள். இதெல்லாம் வந்து திமுக வந்து அது வந்து அந்த கோட்டை எப்படி வந்து வேலூர் வந்து ஒரு 2 கட்டானா இருக்கும். ஆனா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அங்க வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தோட இருக்கும். போன்ற 2-3 தொகுதி உங்களுக்கு பார்க்க வித்தியாசம் கொஞ்சம் தூரம் போக போக அது மறுபடியும் தடம் மாறும். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 51.34% பிச்சாண்டி அவர்களும், செல்வகுமார் 38.20% பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடம். திருவண்ணாமலை தாண்டி அப்படியே திருவண்ணாமலையில இருந்து அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி அந்த பக்கம்லாம் அப்படியே உளுந்தூர்பேட்டை அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அதிமுகவின் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட திரு செல்வகுமார் அவர்கள் வந்து 38.2% வாக்குகள் பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி எப்பயும் போல அதே 5.66% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1%, மக்கள் நீதி மையம் 1% கம்மியான வாக்குகள் பெற்றாருன்னா கீழ்பெண்ணாத்தூர். இதுதான் நான் திரும்ப சொல்றேன். தாவேகா நண்பர்களும் மற்ற நடிகரை நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கூட பாருங்க, நீங்க சென்ற முறை என்னதான் வந்து
விஜய் வந்து என்னதான் ஒரு பெரிய நடிகரா இருந்தாலும் கமலை விட 4 மடங்கு 5 மடங்கு பெரிய நடிகரா இருந்தா கூட இவர் வாங்கிய 0.7% 4-5 மடங்கு பெரியவரா இருந்தா கூட எத்தனை சத வாக்குகள் வந்து வாங்குவார் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிறது வந்து ஃபீல்டுல கிடையாது, சிட்டில இருக்கு. சிட்டில வந்து கண்டிப்பா 15% வந்து கிட்டத்தட்ட அவர் வாங்கக்கூடிய எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள் உள்ள போக 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 அவரோட வாக்குகள் வந்து நிச்சயமா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எத்தனை டெபாசிட் வாங்குவார் அப்படின்றது நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம வீடியோ போடும்போது நம்ம அதை பத்தி நீங்க அப்ப கமெண்ட்ல போடுங்க. அப்ப நான் அதுக்கான பதில்களை சொல்றேன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 51% வாங்கிய திமுக எவ்வளவுதான் குறைஞ்சா கூட 43% வாக்குகள் வந்து நிச்சயமா எடுக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து அந்த அந்த வேட்பாளர் ரொம்ப பவர்ஃபுல் வேட்பாளர் பிச்சாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட 43% வாக்குகளும், அதிமுக ஒரு 2% வாக்குகள் அதிகரித்து 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6ல இருந்து அப்படியே 14% வாக்குகள். காரணம் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல விவசாயம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்மியா வர மத்த இடத்துல குறையும் வாக்குகள் வந்து சென்னையை பொறுத்து தாவேக்காக மாறும். ஆனா இங்க குறையும் வாக்குகளை பெரும்பகுதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் மாறுது. அந்த இடத்துல 14% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும், 3% வாக்குகள் வந்து நம்முடைய தாவேக்காக்கும் இந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில பெரும். இந்த தொகுதியும் வந்து திமுக திருவண்ணாமலையில பெற்ற அந்த மார்ஜினல்னா கூட கிட்டத்தட்ட 3% வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது இந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை வந்து திமுக நிச்சயமாக வெல்லும். தொகுதி கலசப்பாக்கம் தொகுதி. இங்க சரவணன் திமுக சார்பாகவும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், ஏழுமலை தாவேகா சார்பாகவும், சீதா அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் 4 போட்டியிடும். முக்கியமான இந்த 4 போட்டியிடும் இந்த கலசப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்ற முறை இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 48% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 43.23%, நாம் தமிழர் கட்சி 5% குறைவான வாக்குகளுமே பெற்ற ஒரு தொகுதியாக இந்த கலசப்பாக்கம் தொகுதி இருக்கு. இதெல்லாம் மக்கள் நீதி லிஸ்ட்லயே இல்ல. இந்த தொகுதியில சென்ற முறை 48% வாக்குகள் வாங்கிய திமுக இந்த முறை 43% வாக்குகள் தான் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக 43ல இருந்து 41% குறையுது. இந்த குறையக்கூடிய இந்த வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி இங்க பெறுவதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு அது தாவேக்கா 5% வாக்குகளை பெறுகிறது இந்த கிராமப்புற சம்பந்தமான இந்த சட்டமன்ற தொகுதியில. அதன் விளைவாக திமுக இங்க ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமா இந்த தொகுதி வந்து வெற்றியடைய அதிகமான வாய்ப்புகள் உள்ள ஒரு தொகுதியா கலசப்பாக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி செங்கம் திருவண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான தொகுதி. அந்த இடத்துல கிரி அப்படின்ற திமுக காரரும், வேலு அப்படின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும், பாரதிதாசன் அப்படின்ற தாவேகா வேட்பாளரும், திரு சோபா அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த செங்கம் தொகுதியில சென்ற முறை இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு கிரி அவர்கள் 48% வாக்குகளை பெற்றிருந்தாரு. நைனா கண்ணு அப்படின்ற ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி 43.3% வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்குகள் வித்தியாசத்துல சென்ற முறை தோல்வி அடைந்திருக்கிற திரு அதிமுக சேர்ந்த வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி எப்பயும் போல அங்க 5.4% வாக்குகளை பெற்றிருந்தது 2021 காலகட்டத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில். இந்த முறை திமுக 48ல இருந்து 42% அதோட வாக்குகள் வந்து குறையக்கூட ஒரு பகுதியாக செங்கம் தொகுதி இருக்கு. அதிமுக 43 இருந்து ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அவங்களுடைய பவர்ஃபுல்லான பிளேஸ் ஒன்னொன்னா அப்படி வர ஆரம்பிக்குது. அங்க வரும்போது அவங்கள நம்ம ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய வீழ்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும், இதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமா இருந்திருக்கும். கொஞ்சம் அவங்க பிரிஞ்சதால பாத்தீங்கன்னா ஒரு 1% அவங்களால வந்து முன்னேற்றம் அடைய முடியுதுன்னா அதோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. சென்ற முறை எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் இருந்தாங்க. இங்க அது அதிமுக குறையக்கூடிய வாக்குகள் டைரக்டா திமுக குறையக்கூடிய ஆன்டி கமென்சி வாக்குகள் தனியா அதிமுக வராம இந்த மாதிரி பிரிஞ்சு போறதாலதான் இந்த 1% அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 2-3% கூட உயர்வதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு இடமாக இந்த இடங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் வந்து இதுக்கப்புறம் தேமுதிமுகவுடைய ஸ்ட்ராங்கான பிளேஸ் வரும்போது அது வேற மாதிரி மாறும். இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தா நாம் தமிழர் கட்சி 5ல இருந்து 11%, தாவேகா 3% வாக்குகளும் வெறும் இந்த செங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுக ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலூர் தொகுதி. போலூர்ல இன்று சரவணன் அப்படின்ற தேமுதிமுக நம்முடைய திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடியவர், திரு CR பாஸ்கர் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும்,
திரு ஆர் அபிஷேக் தாவேகா, உமாதேவி பிரகாஷ் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த தொகுதியில போலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இந்த முறை கலசப்பாக்கத்தில் போட்டியிடும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சென்ற முறை இதே போலூர் தொகுதியில போட்டிட்டு வெற்றி அடைஞ்சார். கிட்டத்தட்ட 48.38% வாக்குகளும், திமுக கிட்டத்தட்ட 44%, ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து சென்ற முறை திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து வெற்றி பெற்ற இந்த போலூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சென்ற முறை 5% வாக்குகளை பெற்றிருந்த ஒரு சட்டமன்றத்துக்கு எல்லாத்தையுமே நாம் தமிழர் தான் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா சென்னையில 13, 10, 9 இங்கெல்லாம் வர பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கே ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க சென்ற முறை. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக 44 40% வாக்குகளாக குறையும், அதிமுக 49 47% வாக்குகளாக குறையும், நாம் தமிழர் கட்சி 5 10% வாக்குகளாகவும், AVK 3% வாக்குகளையும் பெற்று இந்த தொகுதியில நம்முடைய அதிமுக நிச்சயமாக ஒரு 7% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா வந்து இந்த தொகுதி நம்முடைய போலூர் தொகுதி வந்து அதிமுக ஒரு வெற்றி தொகுதியா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு தொகுதியா இருக்கு. அடுத்தது செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோதி அப்படின்ற திமுக கேண்டிடேட்டும், என் சுப்பிரமணியன்ற அதிமுக, தூசி மோகன் அப்படின்ற தாவேகா, இவரு சென்ற முறை நீங்க பார்க்கும்போது தெரியும், போன முறை இந்த டேபிள பார்க்கும்போது தெரியும், தமிழ்ச்செல்வன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் 4 பேர் போட்டு போடுறாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா இதே செய்யார் தொகுதியில தூசி மோகன் வந்து அதிமுக சார்பா போட்டிட்டு கிட்டத்தட்ட 42.4% வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் வந்து பெற்றிருந்தாரு. இந்த இடத்துல ஜோதி அப்படின்றவங்க வந்து 48.2% வாக்குகள் வந்து திமுக சார்பாகவும், அதிமுக சார்பாக 42% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5.7% கிட்டத்தட்ட 6% வாக்குகளும் பெற்றிருந்த இந்த தொகுதியில மக்கள் நீதி மையம் 1.1. இதுதான் நான் சொல்றது, உள்ள போக நடிகர்கள் இதுவரை டேபிள்லே இல்லை, அட்லீஸ்ட் இந்த டேபிள்லே வந்திருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு பாருங்க, ஒரே ஒரு % வாக்குகள் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நடிகரின் கட்சி வந்து பெற்றிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யாறுல வந்து அப்படியே மாறுதுன்னும் போது நீங்க அந்த தூசி மோகன் வந்து 42% வாக்குகள் பெற்றது வந்து பாத்தீங்கன்னா அது அதிமுக யாருன்னு அந்த வாக்குகள் வருன்றது தெரியும். அவர் அப்படியே அங்க போகும்போது அவர் பர்சனல்ல ஒன்றும் பெரிய ஒரு பெற்றோர் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு ஜென்ரலா கிடைக்கக்கூடிய 3% வாக்குகள் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு சரியா பர்சனலா ஒரு பெரிய விஷயம் இருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா திமுக 48 43% குறையுது, அதிமுக 42 41% குறையுது, நாம் தமிழர் 6 13% உயரும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது கட்சி கிராமப்புறங்கள் போக நம்மளோட நடிகருடைய கட்சி வந்து குறைவாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க அதை மனசுல வச்சுக்க, இது எங்கெல்லாம் தாவேக்கா கம்மியா வாக்குகள் வாங்குதோ அதெல்லாம் ஒரு கிராமப்புறமான தொகுதிகள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக 2% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுகவை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆரணி தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதி ஆரணி தொகுதி ஒண்ணு. மகாலட்சுமி கோவர்த்தனன் அப்படின்ற ஒரு திமுகவும், ஜெயசுதா அப்படின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும், வெங்கடேஷன் குமார் அப்படின்ற ஒரு வேட்பாளரும், தவமணி ரமேஷ் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடும் இந்த தொகுதியை ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை செவ்வூர் எஸ் ராமச்சந்திரன் வந்து அதிமுக சார்பாக 46.86% வாக்குகள் வித்தியாசம் பாருங்க. இந்த தொகுதியில அதிமுக திமுகவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 2000 வாக்குகள் 2500 வாக்குகள் வித்தியாசம் வந்து இந்த முறை அதிமுக வந்து சென்ற முறை வெற்றி பெறுது. எப்பவுமே திமுக தான் ஒரு 1000 வாக்கு வித்தியாசம் சென்ற முறை வெற்றி இருந்தது. பொதுவா பார்க்கும்போது இந்த தொகுதியை பொறுத்த அதிமுக கிட்டத்தட்ட 2500 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு. நாம் தமிழர் 4.7%, அகைன் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் 1.1% வாக்குகள் தான் வந்து இந்த ஆரணி தொகுதியில பெற்று இருக்கிறாங்க. அது அப்படியே இந்த வாட்டி இந்த 2026 எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும், எப்படி மாறப்போகுது அப்படின்னா திமுக 45-40% வாக்குகள் குறையும், 47-42% அதிமுக வாக்குகள் உயரும். கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இங்க குறையக்கூடிய வாக்குகள் கண்டிப்பா அது அதிமுக பலன் தரும். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து அவங்க பெருசா நம்புறது கிடையாது. நாம் தமிழர் வந்து தொடர்ந்து விவசாயத்தை பத்தி பேசுறதுனால அந்த கிராமப்புறத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு. அவங்க 9% வாக்குகளும், எப்பயும் போல தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 3% வாக்குகள் தான் பெறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதியை வந்து அதிமுக 8% வாக்குகள் வித்தியாசத்துல ரொம்ப சாதாரணமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக ஆரணி தொகுதி அமைஞ்சிருக்கு. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய கடைசி தொகுதியை வந்து வந்தவாசி தொகுதி. வந்தவாசி தொகுதியில அம்பேத்குமார் அப்படின்ற ஒரு திமுக சார்புல, ராணி அப்படின்ற அதிமுக வேட்பாளரும், உதயகுமார் தாவேக்கா, கணேஷ் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த 4 பேர் போட்டியிடும் இந்த வந்தவாசி தொகுதியில சென்ற முறை இதே அம்பேத்குமார் சார் வந்து பாருங்க வித்தியாசம் பாருங்க 55.4. ரொம்ப திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 40,000 வாக்குகள் வித்தியாசம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 20% வாக்குகள் வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்த திரு முரளி அவர்கள் வந்து தோற்கடிச்சு மற்ற வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
எப்பயும் போல நாம் தமிழர் 5% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 1% குறைவான வாக்குகளும் பெற்றிருக்கு. அமமுகவும் 1% குறைவான வாக்குகளும் பெற்றிருக்கும். இந்த வந்தவாசி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா, சென்ற முறை 55% வாக்குகள் வாங்கிய திமுக இந்த முறை எப்படிதான் குறைஞ்சா கூட 48க்கு கம்மி குறைய வாய்ப்பு கிடையாது. அதிமுக 36 38ஆக அதிகரிக்கும். நாம் தமிழர் 5 11ஆகவும், தாவேகா எப்பயும் போல இங்கே 3% வாக்குகளையும் பெற்று இந்த தொகுதியில் நம்முடைய திமுக குறைந்தபட்சம் 10% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த ஆரணி இந்த வந்தவாசி தொகுதி அமைது. இதுல பொறுத்து பாத்தீங்கன்னா அதிமுக 2-3 தொகுதியிலும் அதிகமான தொகுதியில் திருவண்ணாமலையில திமுக வெற்றி பெற்று இப்படி வேலூர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டையா மாறி இருந்தது. ஆனா இந்த திருவண்ணாமலை 2 கட்சிகளும் ஒரு சம பலத்துடன் பல வெற்றிகளை 2 பேரும் மாறி மாறி வெற்றியும் தோல்வியும் பல மாறி மாறி கொண்டாலும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 2 கட்சிக்கும் ஒரு பொதுவான ஒரு மாவட்டமா இருக்கிறது. ஸ்லைட்டா இந்த மாவட்டத்துல திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றுகின்றது.